அப்ப இதற்கு ஆன்மீது என்னதான் சம்பந்தம்னா, இதெல்லாம் நினைத்தனுடைய அழுக்க குறைக்கக்கூடிய வழிகள். இறைவனோட நெருங்கணும்னா இந்த அழுக்கைகள் எல்லாம் நம்ம விட்டு ஒழியணும். அப்ப இறைவனோடு நெருங்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும். நாம் ஒரு முடிவு பண்ணி நம்ம சுவாமிகிட்ட நெருங்கணும், இப்படியெல்லாம் நம்மளை மாத்திக்கணும், நீ ஒரு படி காலை வைத்தாலே இறைவன் உன்னை 1000 படி தூரம் தூக்கின்னு வந்துடுவார், கஷ்டமே இல்லாம. சும்மா ஒரு சைக்கிள் ஒரு மெரிக்கிறது தான் கஷ்டம். அதற்கப்புறம் கால் அப்படியே லூஸா எளிமையா இருக்கும். அப்ப எதுவா இருந்தாலும் நல்ல செயல்களை தொடங்குவதுதான் கடினம். தொடங்கிவிட்டால் அனைத்துமே எளிதாக கிடைத்துவிடும். கண்டிப்பாக நாம் இரவு தூங்குவதற்கு முன்பு நாம் நம்மை கண்காணிக்க வேண்டும். எல்லாரையுமே நம்ம கண்காணிக்கிறோம். நானும் அப்படிதான் எல்லாரையும் கண்காணிப்பேன். இவன் அதை செய்யறான், இதை செய்யறான். என்ன நான் கண்காணிக்கல. என்ன நான் கண்காணிக்காத காரணத்தால இறைவனோடு இணையக்கூடிய செயல்கள் எல்லாம் என்னை வைந்து எய்தவில்லை. அப்ப என்னை நான் நன்றாக கண்காணித்து ஒவ்வொரு நாளும் நல்ல செயல்களில் நடைமுறைப்படுத்தி இருந்திருந்தால் இறைவனோடு என்றோ இணைந்திருப்பேன். அப்ப சரியா செய்யாத காரணத்தால தான் இன்றளவும் இல்லை என்றளவும் சரி இறைவனோடு இணையாத ஒரு கொடிய நாயாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அப்ப இறைவனோடு இணையணும்னா நாம தினமும் நாம கரெக்டா இதெல்லாம் செய்யணுமா அப்படின்ற கண்டிப்பா பார்க்கணும். அது நம்மளை கண்டிப்பா உயரத்துல கொண்டு போகும். சரி, நான் இறைவன் திருவடியே அடையலையோ ஒரு மனிதனாவது நம்ம வாழணும். நம்மளால யாருக்கும் எந்த துன்பமும் இல்லாம வாழணும்னு ஆசைப்பட்டா கூட இதெல்லாம் நம்ம கண்காணித்தாதான் நம்மளை மாத்திக்க முடியும். இதற்காகத்தான் தினமும் நம்மை நாமே கண்காணிக்க வேண்டும் என்பதை கூறுகின்றேன். கற்றது கை மண்ணளவுதான், கல்லாதது உலகளவு இருக்கின்றது என்பதை கூறி விடைபெறுகின்றேன்.